Hi friends, welcome back to our channel Karka Kasadara. இது ஒரு chill Sunday வீடியோ. இப்போ பார்க்கலாம் வாங்க. இது adenium plant, desert rose அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த பேர் அப்படி வந்துச்சுன்னா இது டெசர்ட்ல அதாவது ட்ரை ஏரியாஸ்ல தான் இந்த பிளான்ட் வளரும். இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. தண்ணி இருக்கிற காலத்தில் அந்த தண்ணி எல்லாமே அது தன்னோட டியூபோட கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டியூபரில் அது சேவ் பண்ணி வச்சுக்கும். இதில் ஃபுட்டும் வாட்டரும் அதுக்கு தேவையானது சேவ் பண்ணி வச்சுருக்கும். இதோட இலைகள்லாம் கொஞ்சம் வேக்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிளான்ட்டு டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக வாட்டர் லாஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நேச்சராகவே அந்த அடாப்டேஷனை அந்த பிளான்ட்ஸுக்கு கொடுத்துருக்கு. அதனால தான் இது டெசர்ட் ரோஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரலாக இருக்கும். அதோட குட்டி தான் இது சின்னதாக வச்சுருக்கேன். ஒரு சாதா பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். இதுவும் ஒரு டெசர்ட் பிளான்ட் தான். வேக்ஸ் எல்லாம் அந்த கியூட்டிக்கல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளான்ட்டு தான். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கோலியஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது ஒரு ரெட் கலரில் லீஃப் எல்லாம் வரும். இது வெயிலில் பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மழை பெஞ்சதால் எப்படி இருக்குது. இது ஸ்பைடர் பிளான்ட். நெக்ஸ்ட்டு ஆலோவேரா. இது எல்லாமே நான் சாதாரண ஒரு டப்பாங்கள்லேயும் பெயிண்ட் டப்பா, வாட்டர் கேனு இதில் தாங்க வச்சுருக்கிறேன். இதுக்காகலாம் நான் எக்ஸஸாக செலவு பண்ணி வைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிஸ்டியாண்ட எகெயின் ஒரு குரோட்டன் வெரைட்டி தான். இதோட ஃபார்மில் தான் நான் அந்த பிங்க் கலர் பிளான்ட்டும் வச்சுருக்கேன். இது பர்பிள் பிளான்ட். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஜெரோஃபெட்டிக் பிளான்ட்டு தான். இது நம்ம வெயிலில் நல்லா வச்சோம்னா சூப்பராக இது வளருங்க. இதோடது பஞ்சாக லீவ்ஸ் இருக்கும். இந்த பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு குரோட்டன் வெரைட்டிஸ் தான். இது ஒன்றே ஒரு பிளான்ட் தான் வச்சேன். அது கிள்ளி வச்சு நிறைய பிளான்ட்டாக மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கேட்டில், இந்த காம்பவுண்ட் வாலில் எங்கெல்லாம் என்னென்ன டப்பா கிடைக்குதோ அதிலெல்லாம் நான் மண்ணை ரொப்பி இந்த மாதிரி செடிகளை நான் வச்சுக்கிட்டு இருப்பேன். அடுத்து இந்த ரோலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாட் அதிகமாக இல்லை. அதனால் ஒரே பாட்டில் ஒரு 3 விதமான செடி வச்சுருக்கேன். ஒன்று கோலியஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டில் ஒரு வெரைட்டி, இன்னொன்று அந்த ஒரு குரோட்டன் தான். இதை அழகாக வச்சு விட்டுருக்கேன். எனக்கு இருக்கிற என்ன மண்ணோ அதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு மணி பிளான்ட்டு தான். ஆபத்தாண்டவன் எங்கே வச்சாலும், தண்ணியில் வச்சாலும், மண்ணில் வச்சாலும் சூப்பராக வளரக்கூடியது தான். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரை பிளான்ட்டு தான். ட்ரை ஏரியாவில் வளர்கிற ஒரு பிளான்ட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சேம் திங். நம்ம அதில் குட்டி குட்டியாக அந்த பட்ஸ் மாதிரி வருது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு மண்ணில் வச்சா போதும். இது பக்கத்தில் இருக்கிறது ஸ்னேக் பிளான்ட்டு. இந்த கண்ணு குத்துற மாதிரி வந்துச்சுங்களா, இது ஸ்னேக் பிளான்ட்டு. இது ஆக்னியமாவில் ரெட்டு பிங்க்கில் அந்த கோடு பார்டர் வச்ச மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அதோட தான் 1 year ஆகிடுச்சு. அதோட தான் கொஞ்சம் இன்னொரு பிளான்ட்டும் வந்துருச்சு. அது இனிமேல் தான் எடுத்து, இந்த மழையெல்லாம் முடிஞ்ச உடனே இனிமேல் தான் எடுத்து அதை நான் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்லேயே இது ஸ்பைரல். நீட்டாக தானே பார்த்தீங்க அங்கே காமிச்சது. இது ரவுண்ட் ரவுண்டாகவே வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சப்பாத்தி கல்லி வெரைட்டிஸ் தான். ஒரு பிளான்ட் வாங்கி அதுலேருந்து கொஞ்சமாக புட்டு ஒரு மண்ணில் வச்சுக்கிட்டே வந்தோம்னா போதும். இதுக்கு தண்ணியில் கூட ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. சும்மா தெளித்து விட்டால் கூட போதும். அதுவும் வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை தெளித்து விட்டால் போதும். ஜஸ்ட் அந்த மண்ணில் படுற மாதிரி பட்டால் போதும். அந்த செடி மேலெல்லாம் வர தேவையே இல்லை. சூப்பராக வளரும். எல்லாமே பார்த்திங்கன்னா பெயிண்ட் டப்பா, சாதா டப்பா இதில் தான் வளருது. இந்த பிளான்ட் ரொம்ப வருஷமாக ஆகுது. அந்த நிறைய பட்டாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தான் எடுத்து நான் இங்கே நட்டு வச்சுருக்கிறேன். மழை காலன்றதால கொஞ்சம் தண்ணி படாத மாதிரி சாரல் பட்டால் போதும் அப்படின்ட்டு இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இந்த க்ரீன் கலர் மேலேயும் பர்பிள் கலர் கீழேயும் வளருங்க. வெயிலில் சூப்பராக இருக்கும் இது வெளியே வச்சா. ஸோ மழைக்காக எல்லாமே நான் உள்ளே வச்சேன், இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணல. இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா லீஃப் நீட்டாக இருக்கும். அது பார்த்தீங்களா, இது ஸ்பைரல், இது நீட். ஆக்சுவலி இது ஆக்சிஜனுக்காக உள்ளேயே வைக்கலாம். இதுவும் மணி பிளான்ட்டோட ஒரு வெரைட்டி தான். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த பாம் ட்ரீயும் அப்புறம் இந்த பர்பிள் ட்ரீ செடியோடது தான். எல்லாமே நாமளே ப்ரொபகேட் பண்ணிக்கலாங்க. ஒன்லி திங் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகள் இதெல்லாம் இருந்தால் போதும். அண்ட் அகெயின் இதுவும் கேக்டஸோட ஒரு வெரைட்டி தான். ஏன்னா இது எல்லாமே ஈஸிலி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாமே நான் சும்மா வச்சுருக்கேன். ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரி தான் இதெல்லாமே கூட. சேம் திங், ஒரே ஒரு ஸ்னேக் பிளான்ட் வாங்கி தான் இத்தனை ஸ்னேக் பிளான்ட், இத்தனை கோலியஸ், இத்தனை அந்த இருக்குது பாருங்கள் ப்ரௌன் கலரில். இப்போ தெரியுதுங்களா, அந்த பர்பிள் வெயிலில் வச்சுருக்கிறதுல. ஆக்சுவலி அது ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் நல்ல ஸ்க்ராப்லலாம் கூட உங்களோட செடிகளை வளருங்க. ஹாப்பியாக இருங்க. பாய். தேங்க்யூ.